மகர லக்னம், எனக்கு அக்ஷய லக்னம் மகர லக்னமாக போகுது. ஜாயிண்ட் பெயின்ஸுங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் எங்களுக்கு. ஓவர்லோட் அப்படிங்கிறது இத்தனை வருஷமாக நான் உழைக்கவே இல்லை, இப்போ நான் ஓட ஆரம்பிச்சிருக்கேங்கும்போது அந்த உடல் வந்து எனக்கு அதிக உழைப்புங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு தன்மை. அப்போ ஜாயிண்ட் பெயின்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே அவங்களுக்கு இருக்கும். அதுமாதிரி பலம் இல்லாமல் அப்படிங்கிறது இருக்கும். ரத்தம் சார்ந்த குறைபாடுகள், உணவு முறைகள்ங்கிறது இவங்க கரெக்டாக எடுத்துக்கணும். ஸ்நாக்ஸு வந்து சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த நார்மல் ஃபுட் அப்படிங்கிறது எடுத்துட்டாலே, எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துட்டாலே மகர லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இந்த கும்ப லக்னம் போகும்போது பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனை அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பாரம்பரிய நோய் வரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமும் கும்ப லக்னமும் அதிகமாகவே பாதிக்கப்படும் சொல்லலாம். இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் உள்ள ப்ரெஷரு, சுகரு, பிபி இதெல்லாம் அம்மாவுக்கு இருந்தது அப்பாவுக்கு இருந்ததுன்னா தனக்கும் வரக்கூடிய ஒரு காலமாக இவங்களுக்கு அமையும். கொஞ்சம் கவனம்ங்கிறது தேவை. எனக்கு மீன லக்னமாக போகுது. கண்டிப்பாக கால்வலி இருக்குமானா இருக்கும், கால் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமானா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் காலில் அதிகமாகவே இவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாம். ரத்தம் சார்ந்த குறைபாடு, ஹீமோக்ளோபின், தைராய்டு சம்மந்தப்பட்டது, கழுத்து சம்மந்தப்பட்டது ஏதாட்டி இந்த 10 வருஷத்தில் மாற்றி 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 மருத்துவமனைக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது அதிகமாகவே இருக்கும். இப்போ உதாரணமாக 1-2 நோய்கள் மட்டுமே கூறப்பட்டுள்ளது. உங்களுடைய கிரகங்கள் அமர்ந்த நிலைகள் அனுசரித்து எந்த பிரச்சனை இருக்குது, எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்குண்டான மருந்து எடுத்துக்காம உணவே மருந்தாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்றதுனால பிரச்சனை வரும். சிலருக்கு அந்த சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுறதே அவங்களுக்கு வந்து பிரச்சனைக்கு உண்டான தீர்வாகவே அமையும் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து செய்வது உத்தமம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி.